ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிற ஒவ்வொரு நபர்கள் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு, ஏக்கத்தோடு, மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள், அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளக்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகள் கடிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது அலட்சியமாகிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்படும் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. உந்தன் நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான். 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 இயேசுவே இந்த வரி எழுதும் போது ரொம்ப யோசிச்சு எழுதுனேன். The Lord's love doesn't change. அவர் காதல் நம்ம மத்தியில மாறுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரையணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரையணும். இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. அவர் நாமம் சொன்னா சுகம் உண்டு, ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. அதை விட அவர் நாமம் நிரந்தரமானது. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு என்ற நாமம் ஜெயம் தருமே. இயேசு என்ற நாமம் சுகம் தருமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் இயேசு என்ற நாமம் ஜெயம் தருமே. இயேசு என்ற நாமம் சுகம் தருமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் நிரந்தரமே. இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் இனி சிறுகணும். என் சுவாசம்
ஆண்டவரே நீங்க பிறகுப்பா. I just want to disappear, Lord. I want to live in you, abide in you, and you abide in me. யோவான் 9ஆம் அதிகாரம் 13 25 வரையான வசனங்கள். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் கண்களின் மேல் சேரை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்த யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக பண்ண வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்யாதிருந்தார்கள். அதிநிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்குமான வேத பகுதி ஆகும். இயேசு ஒரு குருடனை சுகமாக்குவதை பற்றி ஒரு கதையை நாம் இங்கு வாசிக்கின்றோம். ஆனால் அவர் இந்த மனிதனை ஒரு ஓய்வு நாளில் குணப்படுத்தியதால் அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்நாட்களில் வாழ்ந்த மத தலைவர்கள் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே இது ஒரு சர்ச்சைக்குரியதாய் இருந்தது. சர்ச்சைக்குரிய இந்த விடயங்களில் நான் நுழைய விரும்பவில்லை. ஆனால் அதையும் விட நாம் பார்க்க வேண்டிய பல முக்கியமான விடயங்கள் இங்கே இருக்கின்றது. அதற்கு பதிலாக முன்னே குருடனாய் இருந்த இந்த மனிதன் இங்கே நடைபெற்ற சர்ச்சைக்குரிய தர்க்கங்களின் போது கோபமடைந்து கூறிய காரியங்கள் மீது உங்கள் அவதானத்தை நான் ஈர்ப்பதற்கு விரும்புகிறேன்.
எனவே இறுதியாக அவன் 25வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி அங்கே அவர்கள் இயேசுவை குறித்து அவர் ஒரு தீர்க்கதரிசியா அல்லது பாவியா என்று தர்க்கம் செய்து கொண்டிருந்த போது அவன் தனது கருத்தை முன்வைக்கின்றான். அவன் கூறுகின்றான், அவர் ஒரு பாவியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விடயம் எனக்கு தெரியும். நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுதோ பார்வை அடைந்திருக்கிறேன். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்கிற உண்மையை யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு அந்த சத்தியம் அல்லது அந்த சம்பவம் உண்மையாக இருந்தது. மத தலைவர்கள் அதை பற்றி விவாதிக்க விரும்பினார்கள். ஒரு பாவிக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குணப்படுத்த முடியுமா என்று தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு அவனை தொட்டதையும் தற்போது அவனால் கண்களை திறந்து பார்க்க முடிகிறது என்கின்ற தன்னுடைய அனுபவத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த உண்மையை, அந்த அதிசயத்தை, இந்த மனிதனின் சாட்சியை மற்றும் இந்த கதையை யாராலும் மறுக்க முடியாதிருந்தது. அதை பொய் என்று யாராலும் கூற முடியாதிருந்தது. இன்று உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்ல விரும்புகின்ற காரியம் இதுதான். இயேசு பல குருடர்களின் கண்களை குணப்படுத்தியதை பற்றியும் திறப்பதை பற்றியும் எல்லா நற்செய்தி புத்தகங்களிலும் காண்கின்றோம். அது அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கிய பகுதியாக காணப்பட்டு வந்தது. இயேசு அநேக குருடர்களை குணப்படுத்தினார். அவ்வாறு அவர் செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. மேலும் தனது ஊழியத்தின் தொடக்கத்தில் அவர் தேவாலயத்தில் எழுந்து நின்று வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட சுருளை அங்கே அவர் வாசித்த போது அதிலே தனது ஊழியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே மேற்கோள் காட்டியிருந்த அந்த பகுதியோடு சம்பவத்தோடு பார்க்கும் போது இந்த அற்புதம் நேரடியான ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே பார்க்கலாம். அவர் தீர்க்கதரிசி ஏசாயாவினால் கூறியிருந்த காரியத்தில் ஒரு பகுதி என்னவென்றால், அவர் குருடர்களின் கண்களை திறக்கவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்கின்ற அந்த மேசியாவின் பணியிலே இந்த பணியும் ஒரு பணியாக இருந்தது. எனவே இந்த அற்புதம் இயேசு உண்மையிலே மேசியா என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்றாக கூட காணப்படுகிறது. ஆனால் இது குருடர்களின் சரீரப்பிரகாரமான பார்வை அளிப்பை பற்றி மட்டும் பேசும் வசனங்கள் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய நுண் அறிவுகளை தருகிறார். அவர் நம் இருதய கண்களை திறக்கிறார். இயேசு செய்யும் காரியங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. அவர் நம் இருதய கண்களை திறக்கிறார். அவ்வாறு அவர் திறக்கும் போது நம்மால் அவரை பார்க்க முடிகின்றது. அவரோடு நமக்கு தொடர்பு கொள்ள முடிகின்றது. இந்த சரீர பிரகாரமான பார்வை அளிப்பு அல்லது அற்புதம் உண்மையில் ஆவிக்குரிய பார்வை அளிப்பை சுட்டி காட்டுகின்றது. சங்கீத புத்தகத்தில் உள்ளதை போல வேதம் கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எல்லா சோதனைகளுக்கு பிறகு தேவன் யோபுவுக்கு வெளிப்பட்டு தன்னை காண்பித்த போது யோபு புத்தகத்தின் இறுதியில் கூறப்பட்டுள்ள விதமாக யோபு சொல்லுகிறார், நான் உம்மை பற்றி என் காதுகளால் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை கண்டது என்று அவன் கூறுகிறான். தேவனை பார்த்த பிறகு யோபுவின் முழு கண்ணோட்டமும் மாறிவிட்டது. மேலும் தான் அனுபவித்த அனைத்து அசாதாரணமான பாடுகளை அவன் அங்கே புகார் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வரவில்லை. கர்த்தரை பார்க்கும் அந்த கண்ணோட்டம் அவனுக்கு தேவைப்பட்டது. நான் சரீர பிரகாரமான பார்வை பற்றி மட்டும் இங்கே பேசவில்லை. தேவனை முகமுகமாய் பார்த்த யாராலும் வாழ முடியாது, உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற ஒரு சத்தியம் இருக்கிறது. காரணம், நமது சரீரங்களினால் அந்த மகிமையை வல்லமையை கையாள முடியாது. காரணம், நாம் விழுந்து போன சுபாவத்தோடு வாழ்கின்ற சாதாரண மனிதர்கள். ஆனால் அவரை சந்திக்கும் சந்திப்பானது நம் இருதயத்தின் கண்களை திறந்து விடுகிறது. கர்த்தரை பற்றி கேள்விப்படுவதும் அவரை பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வது என்பது ஒரு விடயம். கர்த்தரை அறிந்து கொள்வதும் கர்த்தரை பார்ப்பது அல்லது அவரை காண்பது என்பது இன்னும் ஒரு விதமான காரியம். அவரை ருசித்து பார்ப்பதும் நம் வாழ்வில் அவருடைய நன்மை அனுபவிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது. நமக்கு தேவையான காரியம் அதுதான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவருடன் அவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. கர்த்தருடைய மகிமையை காண ஆசைப்பட்டு மோசே தேவனிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். கர்த்தர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய நன்மையை, மன்னிப்பை, இரக்கத்தை, நீதியை மோசேக்கு அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். தேவனை பற்றி மோசே இத்தகைய விடயங்களை கேட்டிருக்கவில்லை, அறிந்திருக்கவும் இல்லை.
ஆனால் இப்போது அவன் தேவனை இந்த யதார்த்தமான காரியங்களில் அவன் அங்கே கண்டு கொள்கின்றான். சொந்த அனுபவமாக இந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலும் புதிய ஏற்பாட்டில் உள்ள பல ஜெபங்களும் ஆவிக்குரிய நுண்ணறிவை பற்றியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படுவது பற்றியும் மற்றும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது பற்றி அதிகமாக பேசுகிறது. நம்முடைய கண்கள் திறந்திருப்பதன் அர்த்தம் என்னவென்றால் நம்மால் தெளிவாக காண முடியும் என்பதாகும். நமக்கு தேவையானது ஆவிக்குரிய தெளிவுதான். தேவனை அறியவும் அவரை காணவும் கர்த்தரை அனுபவிக்கவும் அவருடனான உறவிலே இருக்கவும் அவரது சித்தத்தை புரிந்து கொள்ளவும் அவரது வழிகளை அறியவும் அவருடைய ராஜ்யத்துக்குள் செயல்படவும் நமது இருதய கண்கள் கட்டாயம் திறக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை தேவை. எனவே உங்களுக்காக நானும் உண்மையில் ஜெபிக்க விரும்புவது இதுதான். கர்த்தர் நம் இருதய கண்களை தொடர்ந்தும் திறக்க வேண்டும். அவர் நமக்கு நுண்ணறிவை தர வேண்டும். அவர் நமக்கு புரிந்து கொள்ள ஞானத்தை தர வேண்டும். அறிவுபூர்வமாக மட்டுமல்ல, வேதாகம ரீதியாக மட்டுமல்ல, இறையியல் ரீதியாக மட்டும் அல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவருடைய சித்தத்தையும் கிறிஸ்துவில் உள்ள ஆவிக்குரிய செல்வங்களையும் நாம் அறிந்து பகுத்தறிய வேண்டும். அவர் நமக்கு உண்மையான ஞானத்தையும் புரிதலையும் தர வேண்டும். அப்பொழுது நமக்கு சரியானதை செய்ய முடியும். நம்மை சுற்றியுள்ள உலகத்துக்கு சிறந்ததை செய்ய முடியும். அவருடைய நன்மையை காண முடியும். அவருடைய மகிமையை காண முடியும். அவர் உண்மையில் யார் என்பதன் அழகை காண முடியும். கர்த்தர் நம் ஆவிக்குரிய பார்வை அதிகரிக்கவும் தெளிவிலே வளர உதவ வேண்டும் என்று நான் முழு மனதுடன் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் கண்ணாடி பாவிக்கிறேன். நான் அதை அணியாவிட்டால் எனது பார்வை மங்கலாக இருக்கும். இல்லையென்றால் அந்த கேமராவில் என்னை தெளிவாக எனக்கே பார்க்க முடியாது. என் இயற்கையான பார்வை அவ்வளவு மோசமாக உள்ளது. எனவே என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் கண்ணாடி எவ்வளவு எனக்கு உதவுகின்றதோ அதே போல நமக்கு ஆவிக்குரிய நுண்ணறிவை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. அவருடைய உதவியும் வார்த்தையும் நமக்கு நம்முடைய கால்களுக்கு ஒரு தீபத்தை போலவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருப்பது அவசியமாய் இருக்கின்றது. கர்த்தரை உண்மையிலே நாம் காணவும் அறியவும் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களில் ஒரு செயல்பாட்டை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். நமது ஆவிக்குரிய பார்வை அதிகரிக்க வேண்டும் என்றும் நமது கண்கள் நமது பயணத்தில் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களுக்கு முன்பை விட அதிகமாக திறந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக எனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த ஜெபத்தோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்பினால் என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிப்பதில் கரிசனை உள்ளவராக இருந்ததால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்தின் காரணமாக நாங்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கவும் உம்மை அறியவும் உமது மகிமை காணவும் உமது நன்மையை காணவும் எங்கள் வாழ்க்கைக்கான உமது சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் கண்களை திறக்க வேண்டியதன் அவசியத்தை இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய நுண்ணறிவுக்காக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய பார்வைக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் இருதய கண்களை திறக்கும்படி உம்மை மேலும் அறிந்து கிறிஸ்துவில் வளர்ந்து ஆவிக்குரிய செல்வங்களில் நாங்கள் வளர்ந்து உம்மில் எங்களுக்குள்ள நம்பிக்கையை பரிசுத்தவான்களோடு எங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தல்லும். இந்த உலகத்தின் காரியங்களை விட உண்மையான காரியங்களுக்காக எங்கள் கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பார்க்க பகுத்தறிய உமது அழகையும் உமது நன்மையும் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தகப்பனே. எங்கள் காதுகள் கேட்டிருக்கின்றது, ஆனாலும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை உண்மையாகவே பார்க்க விரும்புகின்றன. எங்கள் வாழ்க்கையில் சரியானதை செய்யவும் சிறந்ததை செய்யவும் எங்களுக்கு ஞானத்தையும் பகுத்தறிவையும் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை கூடாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு.
என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், தீர்க்காயுசால் திருப்தியாக்குவார். சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், தீர்க்காயுசால் திருப்தியாக்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு.
நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன் ஆண்டவரை. உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.